ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆசை தோசை தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஸ்பெஷல் ஒயிட் பலு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுட்டு, மிளகா ஆயிலில் ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆற வச்சுட்டு மட்டன் வேக வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வச்சுக்கலாம். இந்த மிளகா வறுத்து வச்சதில் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சோம்பு, புதினா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் அரிசி ஊற போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சீரக சம்பா தான் எடுத்துருக்கிறேன். டப்பராக வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் நம்ம ஆயில் போட்டுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றிட்டு டால்டா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் மசாலாஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் போயிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பச்சை மிளகா, சோம்பு, புதினா அரைச்சி வச்சுருக்குறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையும் இந்த ஆனியன் கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆனியன் கூட பார்த்திங்கன்னா அந்த சில்லி பேஸ்ட்டெல்லாம் நல்லாவே மிக்ஸ் ஆகணும். நல்லாவே ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம திரும்பி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி போட்டு நம்ம நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வேக வச்ச மட்டன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். மட்டன் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டன் தண்ணி ஊற்ற வேண்டாம். மட்டன் மட்டும் நம்ம நல்லா அள்ளி இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா இந்த மட்டனை இந்த மிளகா பேஸ்ட்லேயே நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா மட்டனில் இறங்குற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம மட்டன் இறங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தயிர் அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகுற அளவு மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அளவுக்கு ஒரு சொம்பில் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் வேக வச்சது தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் நான் 2 சொம்பு ஊற்றிட்டேன். இது 3வது ஃப்ரெண்ட்ஸ், 4வது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊற்றியாச்சு. 4 சொம்பு தண்ணி வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு இருக்கா இல்லையான்ட்டு. உப்பு இல்லைனா ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரிசி ஊற போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி அது நல்லா கொதித்து வரும்போது போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ரைஸ் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திரும்பி பார்த்திங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோட வெந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். லைட்டாக கொதி வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக நல்லா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூர் ஸ்டைல் ஒயிட் மட்டன் பலு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இது வெந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு முந்திரி வறுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரியும் நல்லாவே போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அழகாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர் ஸ்டைல் மட்டன் ஒயிட் பலு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத ஆசை தோசை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.